அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அன்பளிப்பு கொடுக்கப்பட்டால் அவர்கள் அந்த அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வாங்க. அதற்கு பகரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் எதுவும் இருந்துச்சுன்னா அவங்களும் ரிட்டன் அன்பளிப்பு கொடுப்பாங்க. அது வேறு சில நேரத்தில் அவங்களும் ரிட்டன் அவங்க அன்பளிப்பு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு மனிதருக்கு அன்பளிப்பு கொடுக்கப்பட்டு அவன் கொடுக்கப்பட்டால் அவன் ரிட்டன் அன்பளிப்பு அந்த மனிதருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நன்றி செலுத்தணும், அவங்கள நம்ம போகணும். அப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்படி நன்றி செலுத்தாதவங்க அவன் நன்றி கெட்டவன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க நமக்கு அன்பளிப்பு தந்தால் நம்ம அதை ஏற்று அவங்களுக்கு நம்ம ஜிஸாக்கல்லா அவங்களுக்கு துவா செய்யணும், அல்ல அவங்களுக்கு அருள் செய்யணும், துவா செய்யணும். அல்லது நம்ம ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கணும். நம்ம ஒரு ரெண்டு சகோதரர்கள் இடத்துல நம்ம சண்டை இருக்கும்போது நம்ம அன்பளிப்பு கொடுக்கும்போது அது மூலமாக அந்த ஒரு சண்டை அந்த கவலை நீங்கும், அந்த பிரச்சனை நீங்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை நம்ம அன்பளிப்பு கொடுத்து அதை ஏற்று பிறருக்கும் நம்ம அன்பளிப்பு கொடுப்போம். அல்லாஹ் நம்ம மீது அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.